வாழ்க வளமுடன். விதி வலியது அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க. அந்த விதிய மதியால வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன? அதை எப்படி நாம எடுத்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியல அப்படின்னா, இன்னைக்கு நாம அத தெரிஞ்சுக்கலாம். ஸோ விதி அப்படின்றது நாம செஞ்ச கர்ம வினைகள் நமக்கு வாழ்க்கை நிகழ்வுகளா வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம இந்த நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு செயலோட விளைவு அப்படின்றது நாளைய நாளாவோ, இல்ல அடுத்து வரக்கூடிய எதிர்கால நிகழ்வுகளாவோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அததான் விதின்னு சொல்லுவாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க. நாம என்ன செஞ்சோமோ, அதுக்கு தகுந்த விளைவுகள். ஒரு நிலத்துல வந்து மாங்காய் மரம் நட்டோம் அப்படின்னம்னா, எக்காலத்துக்கும் அந்த நிலத்துல அந்த விதையிலிருந்து வந்த மாமரத்துல மாங்காய் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அததான் நம்மளால சாப்பிட முடியும். அதே போல நாம உயிர்களா பரிணமிச்சதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய செயல்களுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு செயல்கள்லையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த இயற்கை மற்ற உலக உயிர்கள் அப்படிங்கிறதுக்கு நிறையா நிகழ்வுகளை நிகழ்த்தியிருப்போம். இப்போ நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு இன்பமாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம். ஸோ அதற்கான விளைவுகளும் எனக்கு இருக்குது. ஒரு 10 பேர் பார்க்குறாங்க, 10 பேர்த்துக்கும் அது வந்து ஒரு மன கஷ்டத்தை கொடுக்குது, அமைதியை இழக்க வைக்குது அப்படின்னா, என்னுடைய எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறது அமைதி இல்லாமல் துன்பப்படக்கூடிய நிலையில் இருக்கும். அதுவே நான் பேசுகிறது வந்து ஒரு 10 பேர்த்துக்கு அமைதியை கொடுக்குது, ஆத்ம திருப்தியை கொடுக்குது அப்படின்னா, என்னுடைய எதிர்கால வாழ்க்கை அப்படின்றது ஆத்ம திருப்தியோட அமைதியோட நகரும். இதுதான் அந்த வினைகள் நமக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட விதி அப்படின்றது வலியதுன்னு சொல்றாங்க. அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது இந்த காலம் தான் நம்மளை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்குது. இந்த காலம் அப்படின்றது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அதாவது நமக்கு பிடிச்ச மட்டமும் இருக்கலாம், இல்லை பிடிக்காத மட்டமாகவும் இருக்கலாம். அதுல இருந்து மீள முடியாது. என்னதான் செஞ்சாலும் நமக்கு நடக்க வேண்டியது நடந்து தான் ஆகும். என்னதான் உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அது போல நாம எவ்வளோதான் நம்மளை பாதுகாக்கணும்னு நினைச்சாலும் இறுதியில இந்த உடலையும் உயிரையும் மரண குழிக்கு தான் இந்த வாழ்க்கை இந்த காலம் அப்படின்றது கூட்டிட்டு போகுது. ஸோ இதுல இருந்து தப்பிக்கக்கூடிய நிலை அப்படின்றது மதிக்கு மட்டும்தான் இருக்குன்றாங்க. ஆனா இந்த மதி அப்படின்றதுல ஒரு தெளிவு வேணும். மதி அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நிலவு அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நிலவு அப்படின்றத மதின்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு இன்னொரு பேருன்னு கேட்டிங்கன்னா, நிலவு அப்படின்றது ஒவ்வொரு நாளும் முழுமையா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வளர்பிறையிலையும் ஒரு முழு வட்டமா இருக்காது. தேய்பிறையிலையும் முழு வட்டமா முழுமையா இருக்காது. அதுவே பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து முழுமையா ஒளிரக்கூடிய தன்மையில, ஒளியை இந்த பூமிக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில சூரியன்ட்ட இருந்து அந்த ஒளியை வாங்கி இங்கிட்டு பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கும். அதை தான் முழுமதின்னு சொல்லுவாங்க. ஸோ நிலவு அப்படின்றது வந்து அரைக்குறையா முழுசா பிரதிபலிக்காம ஒரு பக்கத்து நிழலாகவும் ஒரு பக்கத்து வெளிச்சமாகவும் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் சொல்லுவாங்க. மதினாவே அது வந்து பௌர்ணமி நிலவு முழுமதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முழுமதி அப்படிங்கிறது வந்து எப்படி சூரியன்ட்ட இருந்து அந்த வெளிச்சத்தை வாங்கி இங்கிட்டு பிரதிபலிக்குதோ, அழகா காட்சி கொடுக்குதோ, அதே போல மதி அப்படின்றத வந்து அறிவோடையும் நம்ம சொல்லுவாங்க. அதே டைம் அந்த மதின்ற அந்த நிலவு சந்திரன் அப்படின்றத வந்து மனதோடையும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க இந்த யோகத்துல. ஸோ இந்த மனம் அப்படின்றது அறிவின் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில இருக்கணும். இந்த புலன் வழி ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அறிவு அப்படிங்கிறத நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, அறிவானவன் எப்பவும் அமைதியா இருப்பான்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அறகுறை அறிவு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணும். ஆர்ப்பாட்டம், ஆவேசம், ஆட்டம் இதெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனால் முழுமையான அறிவு அப்படிங்கிறது எப்போவுமே லேர்னிங் மட்டும்தான் பண்ணும். நல்லா கவனிக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், நிறைய கற்றுக்கும், கற்றுக்கிட்ட விஷயத்த அமைதியாக கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அமைதியோட நிறைவு அப்படிங்கிறது தான் முழுமையான அறிவு அப்படிம்பாங்க. ஸோ இந்த அறிவை அப்படியே முழுசாக இந்த மனமானது பிரதிபலிக்கக்கூடிய தன்மை. மனம் இந்த புலன் வழி ஆட்டமாக ஆடாமல், ஓட்டமாக ஓடாமல், அதை தொட்டு வரக்கூடிய எண்ணங்களில் சிக்கி தவிக்காமல் அறிவோடு இணைஞ்சு அமைதியாக இருக்கக்கூடிய நிலை வந்துருச்சு அப்படின்னா, இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், நடக்க போகிற நிகழ்வுகள் அப்படிங்கிறத சிந்திக்காமல் ஏன்டா எதுக்குடான்னு யோசிக்காமல் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலை அப்படின்றது வந்துடும். எதாக இருந்தாலும் ஏற்றுக்குவோம், நம்ம செஞ்சதான் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, அங்கே சந்தோஷமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. அமைதியாக அந்த நிகழ்வை ஏற்றுக்கிட்டு நகர்ந்து போயிட்டோம். அப்படி ஒரு வாழ்க்கையை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா, இதுவரைக்கும் செஞ்ச செயல்களோட விளைவு அப்படின்றது நமக்கு எப்படியாப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த இடத்துல நாம் செய்யக்கூடிய செயல் அப்படின்றது அமைதியாக இருக்கிறதுனால எதிர்கால நிகழ்வுகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல அமைதியின் விதையாக மாற்றப்படுறதுனால எதிர்காலம் முழுக்க அமைதியும் ஆனந்தமும் நிறைகிறதுக்கான
வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ மதி அப்படிங்கிறது அமைதியாக எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை. மனம் அப்படின்றது ஏன்டா எதுக்குடா இந்த வாழ்க்கை, எதுக்குடா இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் இப்படி ஏன்டா நடக்குது அப்படின்ற ஒரு நிலையில் எண்ணங்களில் சிக்கி தவிக்காமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எல்லாம் நம்ம செஞ்ச செயல்களோட விளைவு தான். ஸோ நம்ம ஏற்றுக்குவோம், இதை கடந்து போயிடுவோன்ற ஒரு அமைதியை, உண்மையான மன அமைதியை மனசுக்குள்ள உருவாக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த இடத்துல அந்த விதையை போட்டு எதிர்கால நிகழ்வுகள் அனைத்தையும் அமைதி நிறைந்ததாக மாற்றிக்க முடியும். என்னைக்கே அமைதி நிதானம் அப்படின்றது நம்ம உடல் மனம் உயிரில் நீடிக்குதோ நிலைக்குதோ அதுவே மிகப்பெரிய ஆனந்தம் அப்படின்ற ஒரு நிலையை புரிஞ்சுக்குவீங்க. ஸோ விதி வலியது, அதை மாற்றவே முடியாது, அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற நிலையை ஏற்றுக்கும் போது அந்த விதியை மதினால், அந்த மதியாக மாறின மனதுனால வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. விதி வலியதுன்னு சொல்லுவாங்க, அதை எதிரியாக பார்க்கக்கூடாது. நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நாம் செஞ்ச வினைகளின் விதியாக இருந்தது அப்படின்னா அதை எதிர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா அந்த வலிமையான ஒன்றை நாம் பகைவனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கடைசி வரைக்கும் நமக்கு துன்பம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா நாம் அவனை நண்பனாக ஆக்கிக்க முடியும். இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப மோசமாக துன்பப்படக்கூடிய நிலையில் சொன்னாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே அதை ஏற்றுக்கிட்டு இருந்தானா ஒரு காலத்தில் அவனையே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். என்னடா என்ன செஞ்சாலும் இவன் நம்ம சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறான், ஏற்றுக்கிறானே, இவனை போய் நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோமேனா அவனை நண்பனாக்கிக்குவீங்க, உங்களுக்கு பிடிச்சவனை மாற்றிக்குவீங்க. அதே போல் இந்த வாழ்க்கை அப்படின்றது எந்த மாதிரியான நிகழ்வுகளை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல அமைதியாக ஏற்றுக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம்னா இந்த விதி அப்படின்றது வலிமையானதாக இருக்கலாம். பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கர்மங்கள்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த அமைதியாக இருந்ததுனால அமைதியின் விதைகள் நிறையா விதைக்கப்பட்டதுக்கப்புறம் விதி அப்படிங்கிற அந்த வலிமையான ஒன்று நமக்கு நண்பனாக மாறிடும். ஸோ மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு விதி நமக்கு நண்பனாக ஆனதுக்கப்புறம் அந்த விதி வழி வாழக்கூடிய இந்த உலக இயக்கங்கள் எல்லாமே நமக்கு நண்பனாகவே மாறிடும். ஏன்னா விதியே நண்பனாக ஆனதுக்கப்புறம் அந்த விதியின் வசம் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு நண்பர்கள் ஆயிடுவாங்க, உற்ற உறவினர்களாக மாறிடுவாங்க. அதனால் இன்னும் அற்புதமான ஆனந்தம் நம்மக்கிட்ட நிலைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.